அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ரொம்ப மலிஞ்சிருக்கு, தக்காளிலாம் விலை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு கரண்ட் போயிடுது. காலை நேரத்தில் நம்ம இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கணும், கரண்ட் போயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பழுத்த தக்காளி நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். கழுவி நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸு எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸில் நான் புளியை எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயங்க இதை வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு. பூண்டு பாருங்கள், 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். வெந்தயம் 1 மேசக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்து அரைச்சிக்கணும். கடுகு 1 மேசக்கரண்டி, உளுந்து 1 மேசக்கரண்டி வச்சுருக்கேன். இது 3 நம்ம வந்து வறுத்து அறுத்து வச்சுக்கணும். மிளகா வந்து தூள் மிளகா வந்து நான் வந்து 2 மேசக்கரண்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. நம்ம வந்து இனிமேல் செய்கிறத பார்ப்போம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இதை வந்து கட்டி பெருங்காயத்தை முதல்ல நம்ம வந்து வறுத்து தூள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஊறுகாய்க்கு எதுலையுமே வந்து கெட்டி பெருங்காயம் போட்டாக்க தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். அதே எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, கடுகு போடுறேன். கடுகு, வெந்தயம், பூட்டுள்ளையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சூட்லேயே வற்றா போதும், கருகி போயிடும். வறுத்துச்சு எடுத்தாச்சு. அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெட்டி வச்சுருக்க தக்காளியாக அதில் போடுறேன். கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு ஒன்று இருக்குது, அதையே பாருங்கள். உப்பு வந்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் தக்காளி. பூண்டு இருக்குல்ல, உரிச்சு வச்சுருக்க பூண்டு அதையும் போடுறேன். மிளகாத்தூளையும் போடுறேன். புளி பாருங்கள், நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன், தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. நல்லா திக்காக கரைச்சி அதிகம் ஊற்றிக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு வந்த வெந்தயமெல்லாம் இருக்குல்ல, வெந்தயம் கடுக்கலாம் அதையும் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். தக்காளி ஒன்றும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதை வந்து கரண்டியால் அப்படியே மசிச்சு விடணும். தக்காளி சீசனாக இருக்குங்க, இது ரொம்ப மலிவாக இருக்குது விற்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம வாங்கி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கும் அதை வந்து தோசை இட்லிங்கெலாம் எமர்ஜென்சியாக நமக்கு செய்ய டைம் இல்லைன்னா இதை வச்சு கொடுக்கலாம். இப்போ சின்ன தாளிப்பு இருக்குனால இப்போ இன்னொரு தாளிப்பு வைக்கிறேன். ஆயில் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன்.
கருவேப்பிலை 2 கொத்து இருக்குது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே மிளகாத்தூள் அதில் போட்டோம். ஆயிலெலாம் மேலே வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம தாளித்ததை நம்ம அதில் ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆயிலெலாம் மேலே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நல்லா இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம செஞ்ச தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூண்டெலாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம பசஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.